சென்னையை தலைமை இடமாக கொண்டு இயேசு சபை மூலம் பிரச்சாரம் செய்து மக்கள் மத்தியில் தனி இடம் பிடித்தவர் பால் தினகரன். தற்பொழுது அவரது மனைவி இவாஞ்சலின் தொலைக்காட்சி மற்றும் இணையதளம் மூலம் பிரச்சாரம் செய்து வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க கண்ணோக்கமாக இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பினரும் அவரது பேச்சை மிக ஆர்வமாக கேட்டு வருகிறார்கள். தன்னம்பிக்கை ஊட்டும்படியாக அவர் பேசி வருவது அனைவரையும் கவரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் இவாஞ்சலின் தற்போது ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் ஒரு காலத்தில் சொந்த வீடு இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டதாகவும் ஒரு ஹோட்டலில் வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கி இருந்ததாகவும் தெரிவித்தார். அப்பொழுது தீவிரமாக பிரார்த்தனை செய்ததன் மூலம் கடவுள் தங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கும் அளவிற்கு வசதிகள் செய்து கொடுத்தார். இதேபோல் நாங்கள் பிரேயர் செய்ததன் பலனாக ஒரு தேவதை எங்களுடைய கனவில் தோன்றி உங்களுக்கு என்ன கார் வேண்டும் என்று கேட்டார். நானும் எனது கணவரும் அந்த தேவதையிடம் குறிப்பிட்ட ஒரு காரை கேட்டோம். அந்த தேவதை எங்களுக்கு நாங்கள் கேட்ட காரை தந்தது. இந்த சமயத்தில் நாங்கள் கனடாவில் இருந்தோம் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் ஜேம்ஸ் வசந்தன் இது குறித்து தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: இவாஞ்சலின் பேசி வரும் பிரச்சாரம் அனைத்து தரப்பினராலும் கவரப்பட்டுள்ளது என்பதை நான் மறுக்கவில்லை. அதே சமயம் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் பல்லாயிரக்கணக்கான கோடி பணத்திற்கு அதிபதி என்பது ஊர் அறிந்த ரகசியம். உங்கள் மாமனார் காலத்தில் இருந்து நீங்கள் செல்வ செழிப்பில் திளைத்தவர்கள் என்பது மறைக்க முடியாத உண்மை. உங்கள் குடும்பம் எப்பொழுது கனடா சென்றது? அங்கு எப்பொழுது குடியுரிமை வாங்கினீர்கள்? பிறகு எதற்காக அமெரிக்காவுக்கு சென்றீர்கள்? அமெரிக்காவில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய சொந்த வீடு இருக்கிறது? எனக்கு சொந்த வீடு இல்லை, கார் இல்லை என்று நடிகையர் திலகத்தையும் மிஞ்சும் அளவுக்கு நடித்திருக்கிறீர்கள். நீங்கள் அப்பட்டமாக பொய் பேசினால் அசிங்கமாகிவிடும் என்று கூட யோசிக்கவில்லை. எதற்காக தேவையில்லாமல் இந்த பொய் நாடகம் ஆட வேண்டும்? அதுவும் இத்தனை ஆண்டுகள் கழித்து இது தேவைதானா? வேதத்தில் உள்ள நல்ல செய்திகளை மட்டும் நீங்கள் பேசினால் போதும். உங்கள் பொய் சாட்சிகள் வேண்டாம். மூத்த தினகரன் ஐயா தொடங்கிய நல்ல பணியை, நல்ல ஊழியத்தை உண்மையுடனும் மனசார செய்யுங்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வு கிறிஸ்தவர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.